ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருப்பாவை 25வது பாசுரத்தில் ஆண்டாளம்மா கிருஷ்ணருடைய அவதார அதிசயத்தை பற்றி பாடுறாங்க. உருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு. உருத்தி மகனாய் அப்படின்னா தேவகிக்கு தானே கிருஷ்ணர் பிறக்கிறாரு. உருத்தி அதுதான் தேவகிக்கு மகனாக பிறந்து. அதில் என்ன அதிசயம்? உருத்தி மகனாய் பிறந்துன்றது எது? அதிலிருந்து பாசுரம் தொடங்கணும் அப்படின்னா பூதானாம் யோவ்யயஃப் பிதா அப்படின்ட்டு கண்ணனை பற்றி சொல்கிறது உண்டு. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூதங்களுக்கும், அதாவது ஜீவராசிகளுக்கும் அவர் தான் பிதாவா விளங்குறாரு. ஆனால் அப்படிப்பட்டவர் யாரோ ஒருத்தருக்கு பிறந்திருக்கார் இல்லையா, அதுவே ஒரு அதிசயம். அது அப்படின்ட்டு இப்படி பிறந்திருக்காரே அப்படின்ட்டு. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. இவர் பிறந்ததே அந்த ராத்திரி, இவர் பிறந்ததுனால அந்த ராத்திரியே ஒரு யுனிக் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது இப்படி ஒரு ராத்திரி இருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு இரவே தேவகிக்கு பிறந்து அதே இரவில் யசோதை கிட்ட போய் சேர்றாரு இல்லையா கிருஷ்ணர். யசோதை கிட்ட மகனா வளர ஆரம்பிக்கிறாரு. அதனால் அந்த ஒரே இரவில் ஒருத்திக்கு பிறந்து இன்னொரு யசோதைக்கு குழந்தையா போய் சேர்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அழகுனா, தேவகிக்கு அவதார ரசம், அதாவது பிறந்த சந்தோஷம் தேவகிக்கு பெற்ற சந்தோஷம். இவங்க யசோதைக்கு பார்த்தீங்கன்னா லீலா ரசம், அதாவது கண்ணனுடைய சேஷ்டிதங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்க இல்லையா யசோதை. அதனால லீலா ரசம் யசோதைக்கு. இப்படி 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காரு கண்ணன் சின்ன வயசுலயே. தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த. ஆனால் இது யாருக்கு பொறுக்கல? கம்சனுக்கு பொறுக்கல. தரிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்தான். என்ன செய்யறான்? உடனே ஒவ்வொரு அசுரனாக அனுப்புகிறான் இல்லையா. அந்த பக்கம் கண்ணனை கொல்றதுக்காக மதுராலேருந்து அந்த பக்கம் அனுப்புகிறான் கோகுலத்துக்கு. தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே. கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே. அப்படிப்பட்ட அந்த கம்சனுக்கு ஆனால் எதுவுமே நடக்கலையே. இந்த மதுரா பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போன அசுரர்கள் தான், ஒருத்தர் கூட திரும்ப வரவே இல்லை. அதனால் கம்சனுக்கு என்ன ஆயிடுச்சு? வயிற்றுல நெருப்பு எரியுது, தாங்க முடியல. நின்ன நெடுமாலே. அப்படிப்பட்ட அந்த பகவானை உயர்ந்தவன் அப்படின்ட்டு புகழ் பாடுறாங்க. உன்னை அரித்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில். நாங்கள் என்ன வந்திருக்கோம்? உங்ககிட்ட ஒரு யாச்சகம் கேட்டு வந்திருக்கோம். அதுவும் என்ன? உனக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். பறைத்தருதியாகில். பறைன்னா அந்த அருள் நீ தான் எங்களுக்கு புரியணும். நாங்கள் உனக்கு தொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக நீ எங்களுக்கெல்லாம் அருள் புரியணும் அப்படின்ட்டு ஆண்டாளமா கேட்டுக்கிறாங்க. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. அதாவது திரு அப்படின்னா அனைத்து செல்வங்களும் கொண்ட, அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான இல்லை கொண்ட பெரிய பிராட்டியாருக்கு மிக விருப்பமான செல்வமா நீ தான் இருக்க. அப்படிப்பட்ட உன்னை பற்றி நாங்கள் நாமங்கள் யாம்பாடி, நாமங்கள் திருநாமங்கள் பாடிட்டு வரோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரோம். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதெல்லாம் பார்த்தா உனக்கு மகிழ்ச்சி ஆகும். எப்போ பகவானுக்கு மகிழ்ச்சி ஆகுதோ அப்போ நமக்கும் மகிழ்ச்சி ஆகுன்றதை ஆண்டாள் எடுத்து சொல்லி, அதனால் எங்களுக்கு தொண்டு புரியணுன்ற அருள் புரியணும் அப்படின்ட்டு ஆண்டாள் வேண்டுறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.